மே 3ஆம் தேதி நடந்த இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததாக புகார்கள் எழுந்த நிலையில் தேசிய தேர்வு முகமை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வே டு கரியர் சிக் யூடியூப் சேனல். நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீட் எக்ஸாம் ரத்து பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மே 3 பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதியிருந்தீங்க. இந்த நீட் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்குது. அந்த புகாரின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமை பார்த்தீங்கன்னா கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு அப்படிங்கிறத ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த தேர்வு அப்படிங்கிறது செல்லாது. இனிமேல் பார்த்தீங்கன்னா புதுசாக நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் புதுசாக போட வேண்டிய தேவையில்லை. தென் எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் பே பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதுமே NTA அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா இதனால் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் தள்ளி போகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2024 நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட் முறைகேடு காரணமாக பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இந்த இயருமே பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீட் எக்ஸாமுடைய சம்மந்தப்பட்டது தான் இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங். ஏன்னா நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் MBBS BDS ஆயுஷ் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்குமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேராமெடிக்கலுக்கான கவுன்சிலிங்குமே டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக காத்துருங்க. இந்த நீட் எக்ஸாமுக்கான இஷ்யூ பற்றி ஃபர்தராக NTA என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். மோர் பேராமெடிக்கல் ஃபார்ம் டி GNM நர்சிங் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு வே டு கரியர் சிக் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க.